والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடந்த 3 வாரங்களாக ஜகாத் சம்பந்தமான சில தெளிவுரைகளை இந்த இடத்துல தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். கடந்த வாரத்தில் நாங்கள் ஜகாத் கடமையாகின்ற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தை பார்த்தோம். ஆனால் அதில் எல்லா பகுதிகளையும் நாங்கள் முழுமையாக சம்பூர்ணப்படுத்தவில்லை. அந்த வகையில் அதில் நாங்கள் முக்கியமாக அடையாளப்படுத்தின விஷயங்கள் என்ன என்று சொன்னால், ஜகாத் கணிப்பீடு என்று சொல்றது பிரதானமாக என்ன வகையான கணிப்பீட்டு முறைகளில் இஸ்லாத்தில் நடைபெறுகின்றது என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை சொன்னோம். அந்த வகையில் தங்கம், வெள்ளி என்பவற்றை அடிப்படையாக வைத்து அந்த கணிப்பீடு நடைபெறுகின்றது. அதே மாதிரி விவசாய பொருட்கள் என்று சொல்கிற அதை அடிப்படையாக வைத்து நடைபெறுகின்றது. அதே மாதிரி கால்நடைகள், அதனுடைய எண்ணிக்கை அடிப்படையிலான அந்த கணிப்பீட்டு முறை இருக்கிறது. அதே போல புதையல், ரிகாஸ், அதனுடைய கணிப்பீட்டு முறை என்று சொல்கிற 4 வகையான கணிப்பீட்டு முறைகளை நாங்கள் சொன்னோம். அதற்கு ஏற்ப எல்லா சொத்துக்களும் இந்த 4 கணிப்பீட்டு முறைகளில் ஏதோ ஒரு கணிப்பீட்டு முறையின் அடிப்படையில் அந்த சொத்துக்களுக்கான ஜகாத் கணிப்பீடு நடைபெறுகின்றது என்று சொல்கின்ற விஷயத்தை நாங்கள் சொன்னோம். அதில் நாங்கள் தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள் போன்ற இந்த விஷயங்களை கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் நாங்கள் 2 விஷயங்களை இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கறதுக்கு இருக்கிறோம். முதலாவது விஷயம், மீதம் இருக்கின்ற ஜகாத் கடமையாகக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கமான அறிமுகம். அதே மாதிரி ஜகாத் விநியோகம் அல்லது ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்கின்ற அந்த விடயம் தொடர்பாகவும் சுருக்கமாக சில தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது ஜகாத் விதியாகின்ற பொருட்கள் என்று சொல்றதுல நாங்கள் கடந்த வாரம் பார்த்த விஷயங்கள் போக மீதம் இருக்கின்ற பகுதிகளில் முதலாவது விவசாய பொருட்கள். விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் இமாம்களுக்கு மத்தியில் எந்த விவசாய பொருள்ல ஜகாத் கடமையாகும் என்று சொல்வதில் ஒரு விரிவான கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. அந்த விரிவான கருத்து வேறுபாடுகள் எவை என்று சொல்கின்ற அந்த பகுதிகளுக்குள்ளால நான் மிச்சம் ஆழ்ந்து போறதற்கு விரும்பல. அதில் உண்மையிலே மிக விசாலமான கருத்தை முன்வைத்த மதுஹபினர் ஹனஃபி மதுஹபினர். அவர்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, பூமியில விவசாயம் என்ற அடிப்படையில் விளைகின்ற எல்லா வகையான விவசாய பொருட்களுக்கும் ஜகாத் கடமையாகும் என்று சொல்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், அதாவது பூமியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி தருகின்றவை, இவை அனைத்திலிருந்தும் நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை குர்ஆன் பேசுகிறது. அந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற அந்த பொது கருத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் சொல்லுவார்கள், நாங்க எல்லா வகையான விவசாய பொருட்களுக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, சேமிக்க முடியுமான பொருளாக இருந்தாலும் சரி, உலர வைக்க முடியுமான பொருளாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக உடனடியாக பயன்படுத்துவதற்குரிய பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையான பொருட்களாக இருந்தாலும் அனைத்துக்கும் ஜகாத் கடமையாகும் என்று சொல்வது அவர்களுடைய நிலைப்பாடு. பொதுவாக நவீன காலத்தில் அநேகமான ஜகாத் நிறுவனங்கள் இந்த நிலைப்பாட்டில் நின்றுதான் அவர்களுடைய ஜகாத் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பள்ளிவாசனுடைய பிற்பகுதியில் இருக்கின்ற சகோதரர்களுக்கான விநியமான ஒரு வேண்டுகோள், பள்ளிவாசனுடைய பிற்பகுதியில் இருக்கின்ற சகோதரர்களுக்கான ஒரு விநியமான வேண்டுகோள். உங்களுடைய சத்தம் சற்று அதிகமாக இருப்பதனால் இங்கு இருக்கின்ற சகோதரர்களுக்கு பேசுகின்ற விடயங்களை செவிசாய்ப்பதில் ஒரு பெரிய சங்கடம் காணப்படுகிறது. எனவே சற்று
ஒன்றோ நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் கதைப்பதாக இருந்தால் சற்று அமைதியாக கதைப்போம், அல்லது பள்ளிவாசலுடைய வெளிப்பகுதியில் சென்று உங்களுடைய கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமாறு மிக விநியோகமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அந்த வகையில் விவசாய பொருட்களுக்கான ஜகாத் என்று சொல்றதுல முதலாவது விஷயம் அது அந்த இதில் நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் எல்லா வகையான விவசாய பொருட்களுக்கும் ஜகாத் கடமையாகும் என்று சொல்றது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், விவசாய பொருட்களுக்கான ஜகாத்தை கணக்கிடுகின்ற நேரத்தில் நிறையை மையப்படுத்தி ஜகாத்தை பார்ப்பதற்கு முடியாத விவசாய பொருட்கள் காணப்படுகின்றன. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், விவசாய பொருளுடைய நிசாப் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, ஜகாத் கொடுக்க வேண்டிய ஆக குறைந்தபட்ச அளவு அது எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்றால், நாங்கள் அதுக்கான பல அளவீடுகளை சொன்னோம். அதில் 647 கிலோகிராம் என்று சொல்றது தான் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்ப அந்த அளவு இருக்கின்ற நேரத்தில் அதுல நாங்க நீர்ப்பாசனம் இயற்கையாக நடைபெறுமாக இருந்தால் 10% கொடுக்கணும், நாங்க செலவு செய்து நீர்ப்பாசனம் செய்வதாக இருந்தால் 5% கொடுக்கணும் என்று சொல்ற அந்த முடிவை நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுல இமாம்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லுவார்கள், என்னன்னா நீர்ப்பாசனம் பல சமயங்கள்ல அந்த முழுமையாக இயற்கையாகவே நடைபெறுகின்ற சூழல் இருக்க மாட்டாது. ஓரளவுக்கு அதுல இயற்கையாக நீர்ப்பாசனம் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலைமையும் இருக்கும். அதே நேரத்தில் செலவு செய்தும் நீர்ப்பாசனம் செய்கின்ற சூழல் இருக்கும். அப்போ ஒரு மிக்ஸ் மெத்தட் ஒன்று அவர்கள் அங்க கையாளுகின்ற சூழல் ஒன்று இருக்கும். அப்படியான நேரத்தில் நாங்க 10% கொடுக்கிறதா 5% கொடுக்கிறதா என்று சொல்ற ஒரு கேள்வி தோன்ற முடியும். அதற்கு குவைத்தில் இருக்கின்ற பைத்துல் ஜக்காத்தினுடைய ஆய்வின் அடிப்படையில் அவங்க சொல்கின்ற முடிவு, அது ரெண்டுக்கும் நடுவுல நாங்க 7.5% ஜக்காத்தாக கொடுப்பது பொருத்தமானது என்று சொல்ற ஒரு முடிவை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்க இன்னொரு கேள்வி ஒன்று வர முடியும், என்னன்னா எல்லா விவசாய பொருட்களையும் நாங்க நிறை அடிப்படையில பார்க்கலுமா என்று சொல்றோம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க எடுத்தால் தேங்காய், அது ஒரு முக்கியமான விவசாய பொருள். அதை நாங்க நிறை அடிப்படையில பார்க்கலுமா, 647 கிலோகிராம் என்று சொல்றத நாங்க தேங்காயில பார்க்கலுமான்னு சொல்றோம். அடுத்தது இப்ப வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்கள்ட பெறுமதி அதிகம். அப்ப அதை நிறையில பார்க்கிற நேரத்தில் அது ஒரு 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 சிக்கல் ஒன்று அங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த வாழைப்பழம் போன்ற உற்பத்திகளை பொறுத்தவரை அதையும் நாங்க நிறை அடிப்படையில பார்க்கறதுல சிரமம் இருக்கிறது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க அதை எப்படி கணிப்பிடுவது என்று சொல்ற நேரத்தில் அங்க நவீன கால அறிஞர்கள் குறிப்பாக அதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்னன்னா, நாங்க விவசாய பொருட்கள்ல பிரதானமான விவசாய பொருள் என்று சொல்ற ஒன்று அடையாளம் கண்டு அந்த விவசாய பொருளினுடைய நிறை இப்ப 647 கிலோகிராம் அதனுடைய பெறுமதியை நாங்க கணிப்பிட வேண்டும். இப்ப உதாரணமாக நாங்க இப்ப இலங்கை சூழல் எடுத்தா பிரதானமான விவசாய பொருள் அரிசி. இப்ப அந்த அரிசி 647 கிலோகிராமினுடைய அந்த பெறுமதி என்ன, எவ்வளோ அதற்கு அதனுடைய விலை, அது சந்தை விலையை வைத்து நாங்க தீர்மானிக்க வேண்டும். அப்ப அதுலயும் ஆக உயர்ந்த ரக அரிசியும் அல்ல, தாழ்ந்த ரக அரிசியும் அல்ல, ஒரு நடுநிலையான தரத்திலான ஒரு அரிசியை நாங்க தேர்வு செய்து அதனுடைய பெறுமதியை நாங்க கணிப்பிட வேண்டும். அப்ப அந்த பெறுமதிக்கு நிகராக நாங்க அந்த பெறுமதிக்கு எவ்வளவு தேங்காய்கள் அதற்கு நிகரான தொகை வர முடியும், எத்தனை எண்ணிக்கையில வர முடியும் என்று சொல்லி பார்த்து அதுல நாங்க 10% ஜக்காத்தாக கொடுப்போம். அதே போன்றுதான் வாசனை திரவியங்களும் அதே மாதிரி அந்த 647 கிலோகிராம் அரிசியினுடைய விலைக்கு சமானமாக எவ்வளவு வாசனை திரவியங்கள் நாங்கள் கொள்வனவு செய்ய முடியும். அப்ப அந்த அளவு இருந்தால் அதற்கு நாங்க 10% ஜக்காத்தாக கொடுக்கணும். வாழைப்பழத்தை பொறுத்தவரையிலும் அதே முடிவைத்தான் சொன்னார்கள். அப்ப இது அந்த நிறையின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியாத விவசாய பொருட்களை நாங்க எப்படி கையாள்றது என்று சொல்றத பொறுத்த வரையில. அதே மாதிரி இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த விவசாய பொருட்களை பத்தி பேசுற நேரத்தில் இமாம்கள் சொன்னார்கள், என்னன்னா நாங்க விவசாய பொருட்களுக்கான நிசாப, அதாவது ஜக்காத் கடமையாவதற்கான குறைந்தபட்ச அளவை கணிப்பிடுகின்ற நேரத்தில் அந்த விவசாய பொருட்கள் நாங்க சாப்பிடுவதற்கு
அல்லது பயன்படுத்துவதற்கு தயாரான அந்த நிலையில் இருக்கின்ற நேரத்தில் தான் அதனுடைய நிறைய நாங்க கணிப்பிட வேண்டும். அதாவது நாங்க நெல் விவசாயம் என்று சொல்லி எடுத்தால் அதுல நெல்லினுடைய நிறை 647 கிலோகிராம் இருக்க வேண்டும் என்று சொல்வது அல்ல அங்கு எதிர்பார்க்கிறது. அரிசியினுடைய 647 கிராம் இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப எனவே அந்த நெல்லினுடைய நிறையை அல்ல நாங்க பார்க்க வேண்டும், அரிசியினுடைய நிறையை தான் நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க பயன்படுத்துவதற்கு உரிய வகையில் அது இருக்க வேண்டும் என்று சொல்வது. இப்ப சில விதை வகைகள் அது பச்சையாக இருக்கின்ற நேரத்தில் அதனுடைய நிறை அதிகமாக இருக்கும். அப்ப அது நாங்க பொதுவாக அதை காய வைத்து தான் பயன்படுத்தும். இப்ப பயறு போன்ற இந்த வகை விஷயங்கள் காய வைத்து தான் நாங்க பயன்படுத்தும். அப்ப அது உலர்த்தப்பட்டதற்கு பிறகு அதனுடைய நிறை என்ன என்று சொல்லித்தான் நாங்க பார்ப்போம். அப்ப விவசாய பொருட்களுடைய ஜகாத்தை அந்த நிசாப கணிப்பிடுகின்ற நேரத்தில் அது பயன்படுத்துவதற்கு முடியுமான அந்த கட்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் அதனுடைய நிறை என்ன என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை தான் நாங்க பார்ப்போம். இப்ப மரக்கறிகளை பார்க்கிற நேரத்தில் அதுல நாங்க அதையும் ஏற்கனவே நாங்க சொன்னது போல அரிசியினுடைய விலையை மையப்படுத்தி தான் அந்த மரக்கரையினுடைய விலைகளை நாங்க பார்க்கிறது பொருத்தமானது என்று சொல்றதுதான் பலரும் சொல்லுகின்ற அபிப்பிராயம். அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். என்னண்டா, பொதுவாக நாங்க ஏற்கனவே சொன்னோம், விவசாய பொருட்களுக்கான ஜகாத்தை கொடுக்கின்ற அளவு பற்றி சொல்கின்ற நேரத்தில் நீர்ப்பாசனம் இயற்கையாக நடந்தால் அங்க 10%, நீர்ப்பாசனத்தை செலவழித்து செஞ்சால் அங்க 5% என்று சொன்னோம். ஆனா இந்த நீர்ப்பாசனம் தவிர இன்னும் நிறைய செலவுகள் விவசாயத்துக்கு இருக்கின்றது. இப்ப உரம் புகர அதற்கு பெரிய அளவுக்கு செலவு இருக்கிறது. அதே மாதிரி அங்க கூலி ஆட்கள் அமர்த்த வேண்டும், அறுவடை செய்வதற்கான கூலிகள், இப்படி நிறைய செலவீனங்கள் அங்க இருக்கின்றன. இப்ப இந்த செலவீனங்கள் இருக்கின்ற நேரத்தில் அதை நாங்க எப்படி பார்க்கிறது? அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நிறைய கடன் இருக்கும், அந்த குறிப்பிட்ட விவசாய சார்ந்த கடன்கள் இருக்கும். அதை நாங்க எப்படி பார்க்கிற என்று சொல்ற நேரத்தில் அது அந்த 10%, 5% என்று சொல்றதுல எந்த மாற்றத்தையும் எந்த தாக்கத்தையும் செலுத்த மாட்டாது. நாங்க கணிப்பிடுகின்ற நேரத்தில் நிசாப கணிப்பிடுகின்ற நேரத்தில் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த உற்பத்திக்கான அதாவது நீர்ப்பாசனம் தவிர்ந்த ஏனைய செலவுகள் கழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி கடன்கள் இருந்தால் அவையும் கழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இமாம்கள் சொல்வார்கள். அப்ப இந்த கடன்களும் உற்பத்தி செலவுகளும் கழிக்கப்பட்டு மீதம் இருக்கின்ற தொகை 647 கிலோகிராம் இருக்கின்ற நேரத்தில் தான் ஜகாத் அங்க அவர்களுக்கு கடமையாகும் என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். இது ஏனைய உற்பத்தி செலவுகளை பொறுத்தவரையில் எப்படி நாங்க அதை கணிப்பிட வேண்டும் என்று சொல்றதுதான் இங்க பேசப்படுகின்ற விஷயம். இந்த பின்புலத்துல தான் இங்க சொல்லப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நேரடியாக ஹதீஸுகள்ல எங்கேயும் குறிப்பிடப்படாத இப்ப நவீன காலத்தில் இருக்கின்ற நிறைய விவசாய பொருட்கள், விவசாய உற்பத்தி அல்லது அதனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தேன் இன்றைக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு விளை பொருளாகவும் அதே நேரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வியாபாரமாக மாறின ஒரு உற்பத்தியாகவும் அது இருக்கிறது. அப்ப தேனை பொறுத்தவரையில அதனுடைய அந்த ஜகாத் கணிப்பீட்டை நாங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் விவசாய உற்பத்திகளின் அளவை வைத்துத்தான் அதை பார்க்கணும். அப்ப அதை இமாம்கள் சொன்னார்கள் என்னடா, அந்த அரிசியின் பெருமதியை வைத்து அதை நாங்க கணிப்பிட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த முறையைத்தான் அதற்கும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதுல நவீன காலத்தில் குறிப்பாக இந்த அரபு நாடுகளில் உள்ள அநேகமான ஜகாத் நிறுவனங்கள் அவர்களுடைய கணிப்பீட்டின் அடிப்படையில் அவர்கள் சொல்வார்கள் என்றால் குறைந்தது 62 கிலோகிராம் தேன் இருக்கின்ற நேரத்தில் அதுல 10% ஜகாத்தாக கொடுக்கணும் என்று சொல்கின்ற நிலைப்பாட்டை இந்த அரபுலகத்தில் இருக்கிற அநேகமான ஜகாத் நிறுவனங்கள் அந்த ஃபத்துவாவை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க பார்க்கலும் இப்ப கால்நடை வளர்ப்புல நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, ஆடு மாடு ஒட்டகம் இவற்றுக்கு நாங்க ஜகாத் கொடுக்கின்ற நேரத்தில் அங்க ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இமாம்கள் சொல்லுவார்கள்.
என்ன, அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை நாங்க அதற்கு உணவு கொடுப்பதற்கு எந்த செலவும் இல்லாமல் பொது மேய்ச்சல் தரைகள்ல பொதுவாக விடப்பட்டு வளர்க்கப்படுகின்ற ஆடு மாடு ஒட்டகங்களுக்குத்தான் நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த எண்ணிக்கை அடிப்படையில ஜகாத் கொடுக்கணும். 40 ஆடுகள் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும், 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கணும், 30 மாடு இருந்தா ஒரு வயது பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கணும் என்று சொல்றது எல்லாம் அந்த பொது மேய்ச்சல் தரையில விடப்பட்டு வளர்க்கப்படுகின்ற அந்த கால்நடைகளுக்கு தான். இப்ப ஒருத்தர் அப்படி இல்லாம பண்ணை அமைப்புல ஆடு மாடுகள் வளர்க்கின்ற ஒரு ட்ரெடிஷன் தான் இப்ப இருக்கிறது. ஏனென்றால் நாங்க சொன்ன இந்த பொது மேய்ச்சல் தரையில விட்டு வளர்க்கின்ற ஒழுங்கு இப்ப இலங்கையை பொறுத்தவரை மிகவும் குறைந்து விட்டது. மிகவும் குறைந்து விட்டது. இந்த கிழக்கு மாகாணங்கள்ல சில பகுதிகளில் அல்லது இந்த வடமேல் மாகாண பகுதிகளில் சில இடங்கள்ல மிகவும் குறைவாக செய்யப்படுகின்ற ஒரு முறையாகத்தான் அது இருக்கிறது. அநேகமான இடங்கள்ல பண்ணை அமைப்புல வளர்க்கின்ற முறை இருக்கின்றது. பண்ணை அமைப்புல இந்த விலங்கு வேளாண்மை செய்யப்படுகின்ற நேரத்தில் ஆடு மாடு ஒட்டகம் இலங்கையை பொறுத்தவரையில நடைமுறையில் இல்ல, கோழி வளர்ப்பு இதெல்லாம் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற நேரத்தில் அதனுடைய ஜக்காத்தை நாங்க எப்படி பார்க்கிறது என்று சொல்ற நேரத்தில் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னடா, அது விவசாய பொருட்களினுடைய அந்த நிசாபை மையப்படுத்தி தான் அதனுடைய ஜக்காத் கணிப்பீடு நடைபெற வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில நாங்க 647 கிலோகிராம் அரிசியினுடைய விலை, சந்தை விலை எவ்வளவுன்னு பார்த்து அந்த சந்தை விலைக்கு நிகரான கிலோகிராம் கணக்கு இறைச்சி அந்த உயிரினங்கள்ல காணப்படுமாக இருந்தால், ஆடோ மாடோ கோழியோ, அப்படி அதற்கு நிகரான அளவுக்கு காணப்படுமாக இருந்தால் அங்க 10% ஜக்காத்தாக கொடுக்கணும். அதுல காஸ்ட் எல்லாம் கழிக்கப்படணும் என்று சொல்றது தெளிவான விஷயம். அதுல 10% ஜக்காத்தாக கொடுக்கணும் என்று சொல்றது நவீன காலத்துல பல ஜக்காத் நிறுவனங்கள் சொன்ன ஃபத்வா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. ஆடு மாடு வளர்ப்பும் கோழி வளர்ப்புலையும் ஆடு மாடு இறைச்சிக்காக அல்லாமல் பால் உற்பத்திக்காக பண்ணை அமைப்புல வளர்க்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி கோழி இறைச்சிக்காக அல்லாமல் முட்டை உற்பத்திக்காக வளர்க்கப்படுகின்ற நிலைமை இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இமாம்கள் சொன்னார்கள், அதையும் நாங்க இந்த விவசாய பொருட்களின் அடிப்படையில தான் பார்க்கும். ஆனால் அங்க நாங்க அந்த குறிப்பிட்ட ஆடு மாடு ஒட்டகத்துக்கோ அல்லது கோழிக்கோ நாங்க பார்க்கறது இல்லை. அதனுடைய விளை பொருளுக்கு மட்டும்தான் நாங்க பார்ப்போம். அப்ப எனவே எவ்வளவு பால் உற்பத்தி நடந்திருக்கிறது அல்லது எவ்வளவு முட்டை உற்பத்தி நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்ப பால் உற்பத்தி அல்லது முட்டை உற்பத்தி ஏற்கனவே நாங்க சொன்னது போல அந்த 647 கிலோகிராம் அரிசியினுடைய விலைக்கு சமானமானதாக அது காணப்படும். அப்ப அரிசியினுடைய விலைக்கு சமானமான பால் உற்பத்தி காணப்படுமாக இருந்தா அதுல 10% நாங்க ஜக்காத்தாக கொடுக்கணும். அதே மாதிரி அந்த 647 கிலோகிராம் அரிசியினுடைய விலைக்கு சமானமாக முட்டை உற்பத்தி நடந்திருந்தா அதுல 10% நாங்க முட்டை ஜக்காத்தாக கொடுக்கணும் என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அப்ப இது எல்லாம் மிக பெரும்பாலும் இந்த நவீன காலத்துல நடந்த விஷயங்களாக நாங்க காண முடியும். அதுல தொடராக கடைசியான விஷயம் அந்த பொருட்களை பொறுத்த வரையில இந்த புதையல் சம்பந்தப்பட்டது. அந்த கணிப்பீட்டு முறை, அந்த கணிப்பீட்டு முறையில உண்மையிலே நாங்க புதையல் ஏற்கனவே நாங்க சொன்னது போல அது பூமியிட மேற்பகுதியில கண்டெடுக்கப்பட்டாலும் சரி, பூமியில உள்ளுக்கிருந்து கண்டெடுக்கப்பட்டாலும் சரி, அதுக்கு நிசாப் அளவு ஒன்று இல்லை. அப்ப அப்படி கண்டெடுக்கப்பட்டா அதுல 20% ஜக்காத்தாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இதை கண்டெடுக்கின்றவர் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியாளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் 20% ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பெரும்பாலான இமாம்களுடைய அபிப்பிராயம். குறிப்பாக இந்த விஷயத்துல இந்த புதையல் சம்பந்தப்பட்ட கனிப்பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விசாலமான நிலைப்பாட்டை கொண்ட மதுஹப் ஹம்பலி மதுஹப். ஹம்பலி மதுஹபினர் இதை பார்ப்பார்கள், இதுல எல்லாருமே அந்த ஜக்காத்துக்கு கடமையானவர்கள் என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். இந்த அடிப்படையில இந்த புதையல் என்று சொல்கின்ற இந்த கணிப்பீட்டு முறையை அடிப்படையாக வைத்துத்தான் நவீன காலத்துல
நவீன காலத்துல மாத்திரமல்ல, உண்மையிலே ஆரம்ப கால இமாம்களும் இதை பேசினார்கள். இந்த பூமிக்குள்ளாலிருந்து நாங்க கண்டெடுக்கின்ற கனிப்பொருட்கள், அப்ப தங்கம் வெள்ளி போன்ற கனிப்பொருட்கள் நாங்க கண்டெடுப்போம். இது போன்ற இரும்பு செம்பு போன்ற நிறைய இது போன்ற தாது பொருட்கள் அங்க கண்டெடுக்கப்பட முடியும். அப்படி கண்டெடுக்கப்படுகின்ற அவற்றுக்கான ஜக்காத் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் அதுல இமாம்களுக்கு மத்தியில எந்தெந்த பொருட்களுக்கு ஜக்காத் கடமையாகும் என்று சொல்றதுல உண்மையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதுல இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஷாஃபி மதுஹபினர் சொல்லுவார்கள் என்னடா, அப்படி பூமிக்குள்ளிருந்து கண்டெடுக்கப்படுகின்ற தோண்டி அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா அதுல ஹம்பலி மதுஹபினர் விசாலமான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்னண்டா, அவங்க சொல்லுவார்கள் பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற, பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுறது மட்டுமல்ல, கடலுக்குள்ளால நாங்க அந்த டைவிங் வைத்து எடுக்கின்ற முத்து பவளம் அந்த அம்பர் போன்ற இந்த வகையான பொருட்களாக இருந்தாலும் சரி, அப்ப அது பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுறதாக இருந்தாலும் சரி, கடல்ல நாங்க முத்து குளித்து எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே அனைத்துக்கும் நாங்க கட்டாயம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். அது திண்ம பொருளாக இருந்தாலும் சரி, திரவ பொருளாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் கட்டாயமாக பெட்ரோலியம் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்றது ஹம்பலி மதுஹபினுடைய நிலைப்பாடு. ஆனா இதுல ஷாஃபி மதுஹபுடைய நிலைப்பாடு படி பார்த்தா தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அப்ப இதுல உண்மையிலே இன்றைய நான் சொன்னது போல எல்லா அந்த ஜக்காத் நிறுவனங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இந்த ஹம்பலி மதுஹபினுடைய நிலைப்பாடு தான். ஏனென்றால் அதுதான் விசாலமாக எல்லா விதமான இந்த அகழ்ந்தெடுக்கக்கூடிய தோண்டி எடுக்கக்கூடிய எல்லா விதமான கனிப்பொருட்கள் தாது பொருட்கள் இவற்றுக்கு ஜக்காத்தை கடமையாக இருக்கிறது. இப்ப இதுல நான் சொன்னேன், இதுல நிசாப் இல்ல, எவ்வளவு இருந்தா ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்ற குறைந்தபட்ச அளவு இவற்றுக்கு கிடையாது. அப்ப அதன் அடிப்படையில் புதையலுக்கு தான் இதை ஒப்பிட்டு இங்க தீர்ப்பு சொல்வார்கள். கொடுக்க வேண்டிய அளவு 20%. ஆனால் இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதுல ஷாஃபி மதுஹபினர் சொன்னார்கள் என்னடா, அவங்க தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இதை ஒப்பிட்டு சொன்னார்கள், இதுக்கு நிசாப் இல்ல, ஆனா கண்டெடுக்கின்ற அளவு அதுல நாங்க 2.5% கொடுத்தால் போதும். என்ன தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் 2.5% தானே கொடுக்கணும், அந்த வகையில 2.5% கொடுத்தா போதும் என்று சொல்றது ஷாஃபி மதுஹபுடைய நிலைப்பாடு. ஆனால் ஹனஃபி மதுஹப் போன்றவர்கள், ஹனஃபி மதுஹபினர் சொல்லுவார்கள் இல்ல, அதை நாங்க அந்த புதையல் போன்றே 20% அங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற நிலைப்பாட்டை சொல்வார்கள். இதுல மூன்றாவது ஒரு நிலைப்பாட்டை பேசினவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் உண்மையிலே நவீன காலத்துல பல ஜக்காத் நிறுவனங்கள் பொருத்தமான நிலைப்பாடாக கண்டார்கள். என்ன அந்த நிலைப்பாடு என்று அவங்க சொல்லுவாங்க என்றால், அகழ்ந்தெடுத்தல் என்று சொல்றது இன்றைக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு காஸ்ட்லி மேட்டர். அது நாங்க பூமியில அகழ்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, கடலுக்குள்ள மூழ்கி போய் நாங்க எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அதுக்கு மிகுந்த செலவீனங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த வகையில அந்த செலவை மையப்படுத்தி தான் நாங்க அந்த முடிவுக்கு வரணும். அது உண்மையிலே மிகுந்த காஸ்ட் இல்லாம அவங்க மிச்சம் லேசாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி இருந்தா அதற்கு கட்டாயம் 20% ஜக்காத்தாக கொடுக்கும். அதுக்கு உண்மையிலே பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு செலவு செய்து அந்த வேலையை செய்கிறார்கள் என்று இருந்தால் அதற்கு 2.5% ஜக்காத் கொடுத்தால் போதுமானது என்று சொல்றது நவீன கால அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த நிலைப்பாட்டை தான் உண்மையிலே நிறைய ஜக்காத் நிறுவனங்கள் பொருத்தமான நிலைப்பாடாக கண்டதை நாங்க பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லணும். என்னண்டா, அதாவது குறிப்பாக இந்த கடல்ல நாங்க பெற்றுக்கொள்கின்ற கனிப்பொருட்களை பத்தி சொன்னோம். கடல்ல இருக்கின்ற இன்னொரு முக்கியமான உற்பத்தி மீன். அப்ப மீனை பொறுத்த வரையில நாங்க எப்படி அதற்குரிய ஜக்காத்தை பார்க்கிறது என்று சொல்ற நேரத்தில் அதை உண்மையிலே இந்த விவசாய பொருட்களோடு அதனுடைய கணிப்பீட்டுக்கு உட்பட்டு தான் இந்த மீனுக்கான ஜக்காத்தை நாங்க பார்க்கணும் என்று சொல்வார்கள். அப்ப ஏற்கனவே நான் சொன்னது போல 647 கிலோகிராம் அரிசியினுடைய விலையை கணிப்பிட்டு அந்த விலைக்கு நிகராக எவ்வளவு மீன் வாங்கலாம், எத்தனை கிலோ வாங்கலாம் என்று சொல்றதை பார்த்து அந்த அளவு மீன் நாங்க உற்பத்தி நடக்குமாக இருந்தால் அதுல நாங்க 10% ஜக்காத்தாக கொடுக்கணும். அதிலேயும் அந்த செலவீனங்கள் அனைத்தும்
கழிக்கப்படணும், கடன்கள் இருந்தால் அதுவும் கழிக்கப்படணும் என்று சொல்றதுதான் அதுல நவீன கால அறிஞர்கள் முன்வைச்ச முக்கியமான விஷயம். அப்ப இதனோட நாங்க ஜக்காத் கடமையாகின்ற சொத்துக்கள் அல்லது பொருட்கள் இது சம்பந்தமான விஷயத்தை பெரும்பாலும் நாங்க அதில் உள்ள பிரதானமான அம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக ஷேர் பண்ணி இருக்கின்றோம். இப்ப நாங்க இதுல தலைப்புட 2வது பகுதி அல்லது இந்த ஜக்காத் என்ற தலைப்பினுடைய கடைசி பகுதிக்கு நாங்க வாரோம். ஜக்காத்தினுடைய விநியோகம் அல்லது இன்னொரு வகையில சொன்னா ஜக்காத்தை யாரு பெறுவதற்கு தகுதியானவர்கள், அது எப்படி நடக்கணும் என்று சொல்ற அந்த விஷயத்தை பொறுத்தவரையில ஆரம்பமாக நான் சில பொதுவான சில விதிகளை இங்க உங்களுக்கு சொல்றேன். எங்களுக்கு தெரியும் ஜக்காத் கடமையாவதுக்கு ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றதுல குர்ஆன் 8 பிரிவினர்களை பத்தி பேசுகிறது. குர்ஆன்ல அந்த வசனம் சூரத்து தௌபால இப்படி வருகிறது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன், ஃபகீர் மிஸ்கீன் என்று சொல்ற 2 கேட்டகரி சொல்லப்பட்டது. அடுத்து வல் ஆமிலீன் அலைஹா, இந்த ஜக்காத் விநியோகம், இந்த ஜக்காத்தை சேகரித்து விநியோகிக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள். அடுத்து வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த அவர்களுடைய மனசு சம்பாதிக்கப்படணும், அவர்களுடைய உள்ளம் வெல்லப்படணும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அடுத்து வஃபிர் ரிகாப், அடிமைகள். அடுத்தது வல் காரிமீன், கடன்காரர்கள். அடுத்து வஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் தொழிற்படுதல். அடுத்து இப்னு சபீல் என்று சொல்ற நாங்க சாதாரண பாசையில சொல்லுவோம் வழிபோக்கர்கள் என்று சொல்லி, அல்லது அதாவது ஒரு பிரயாணத்தில் நிற்கதியானவர்கள் என்று சொல்கின்றவர்கள். இந்த 8 வகையான இந்த பிரிவினரையும் சொல்லி இவர்களுக்குத்தான் இந்த ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இமாம்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரத்துல அவங்க சொல்லுவார்கள், பொதுவாக நாங்க சொல்லுவோம் ஜக்காத் என்று சொல்ற நேரத்துல, இப்ப ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் சின்ன காலத்துல இந்த ஜக்காத்தை சிம்பிளாக தமிழ் எப்படி சொல்ல, ஏழை வரி என்று சொல்வார்கள். ஏழை வரி, அப்ப அது ஏழைகளுக்கான ஒரு கொடுப்பனவு என்று சொல்றது தான் பரவலாக இருக்கின்ற ஒரு விஷயம். ஜக்காத்தினூடாக வறுமை நீக்கப்படுதல் ஒரு முக்கியமான நோக்கம் என்று சொல்றது தான் கூட வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். அப்படி பார்க்கிற நேரத்தில் அப்ப ஜக்காத்தில் இந்த 8 பிரிவினரும் என்று சொல்றது வசதி இல்லாதவர்களுக்காக மட்டும் கொடுக்கிற ஒரு விஷயம் உண்டா என்று சொல்ற ஒரு கேள்வி வரும். ஆனா உண்மையிலே இந்த 8 பிரிவினரையும் இமாம்கள் விளங்கப்படுத்துற நேரத்தில் இதுல வறுமை அல்லது வசதி ஈனம் என்று சொல்கின்ற காரணத்தினால் ஜக்காத் வழங்கப்படுகின்றவர்கள் இந்த 8ல 4 பிரிவினர் மட்டும்தான். அடுத்த 4ம் உண்மையிலே ஆட்கள் என்று சொல்வதை விடவும் 4 வகையான இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸுக்கு அது சோல்வ் பண்ணப்படுறதற்கு ஜக்காத் பயன்படுத்தப்பட முடியும், அல்லது ஜக்காத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்வதுதான் அங்க நாடப்படுகின்ற விஷயம். அந்த 4 விஷயங்கள் எது என்று சொல்றதை பத்தி பேசுற நேரத்தில் இப்ப உதாரணமாக இந்த விஷயத்தை சொல்வார்கள். அதாவது இப்ப நாங்க சொல்லுவோம் ஏழைகள் ஃபுகரா என்று சொல்றது, அடுத்த மிஸ்கீன், அடுத்தது அர்ரிகாப் அதாவது அடிமைகள், அடுத்தது இப்னு சபீல் நாங்க சொல்ற பிரயாணத்தில் நிற்கதியானவர்கள். இந்த 4 தரப்பினருக்குமான ஜக்காத்தை பத்தி சொல்ற நேரத்துல தான் அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்றதற்கான வசதி இல்லை. இப்ப ஏழைகள் அவங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்றதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, மிஸ்கீன்களும் அதே மாதிரி. அதே போல அந்த அடிமைகள் என்று சொல்றது அவங்கள விடுதலை செஞ்சு கொள்றதுக்கு அவங்களுக்கு போதுமான வசதி இல்லை. அதே மாதிரி இப்னு சபீல் என்று சொல்ற ஒரு பிரயாணத்தில் நிற்கதியானவர், அவருக்கு அவருடைய பிரயாணத்தை முடிச்சு கொள்றதுக்கு அல்லது அதை போய் அந்த வேலையை சக்சஸ் ஆக்குறதுக்கு அவருக்கு போதுமான வசதி இல்லை. அப்ப அவர்களுக்கு ஜக்காத்தில் இருந்து கொடுக்கலாம். அப்ப அங்க வறுமை அல்லது போதாமை என்று சொல்ற காரணத்தினால ஜக்காத் கொடுக்கப்பட்டது. இது தவிர உள்ள அடுத்த நாளும் நாங்க சொல்லுவோம் என்னண்டா, முதலாவது அல் ஆமிலூன அலைஹா, இந்த ஜக்காத் சேகரித்து விநியோகிக்கின்ற இந்த பணியில் ஈடுபடுகின்றவர்கள். அது வறுமை என்ற காரணம் அல்ல, அது ஒரு ஜப், அது ஒரு பணி. அப்ப அந்த பணியை செய்வதற்கு ஜக்காத்திலிருந்தே ஒரு பகுதி ஒதுக்கப்படணும் என்று சொல்றதுதான் நாங்க சொல்லப்பட்ட விஷயம். 2வது சொன்னடா அல் காரிமூன், கடன்காரர்கள்.
கடன் என்று சொல்றது இன்றைக்கு ஒரு ஒரு காமன் இஷ்யூ. அது காமன் இஷ்யூ. அது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கு, நாடுகளுக்கு எல்லாமே கடன் என்று சொல்றது ஒரு காமன் இஷ்யூ. அப்ப இந்த கடன் என்று சொல்றது ஒருத்தர் செலவையில் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்றதுக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடன் என்ற இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஜக்காத்தை பயன்படுத்தி அந்த 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 இஷ்யூவை நாங்க சால்வ் பண்ண முடியும் என்று சொல்றது இமாம்கள் சொன்ன விளக்கம். அது அதே மாதிரி தான் அல் முஅல்லஃபத்து குலூபுஹும். முஅல்லஃபத்து குலூபுஹும் என்று சொல்றது நாங்க உள்ளங்கள் சம்பாதிப்பதற்குரியவர்கள் என்று சொல்றது. அது சம்பந்தமான விளக்கத்தை நான் அடுத்து சொல்றேன். அப்ப இது வந்து உண்மையிலே என்னண்டா, இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் என்று சொல்றதை வந்து பிரதானமாக 2 விஷயங்களாக இமாம்கள் விளங்கப்படுத்தினார்கள். ஒன்று, இஸ்லாத்துக்கு புதிதாக வந்து இணைந்து கொண்டவர்கள். 2வது, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை பத்தி அவர்களோட மனசில் ஒரு சார்பான மனநிலையை உருவாக்கும். அதே மாதிரி இன்னும் சிலர் இருப்பார்கள், அவர்களால முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, இஸ்லாத்துக்கு பாதிப்பு என்று சொல்ற நிலைமையில அவங்களோட தீங்க தடுக்க வேண்டிய ஒரு நிலைமையோண்டு இருக்கிறது. அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க மினிமைஸ் பண்ணணும் என்று சொல்ற ஒரு தேவையோண்டு இருக்கிறது. அப்படியானவர்களைத்தான் நாங்க சொல்லுவோம் அல் முஅல்லஃபத்து குலூபுஹும். இந்த எல்லா கேட்டகரியும் அது உள்ளடக்குவது. அப்ப இந்த வகையான இஷ்யூஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்தை நாங்க பயன்படுத்த முடியும் என்று சொல்றது. அதே மாதிரி தான் ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ் என்ற சம்பந்தமாக இமாம்கள் கிட்டத்தட்ட 5-6 வகையான கருத்துக்களை எது ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்றது விளங்கப்படுத்துறது சொல்லி இருக்கிறார்கள். ஆனா அதுல வந்து உண்மையிலே குவைத்தில் இருக்கின்ற மபர்ரத் ஆல் வ அஸ்ஹாப் என்று சொல்ற அந்த நிறுவனம் வந்து இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்றதுல மீனிங் என்ன, அதுல ஒரு அழகான கன்க்ளூஷன் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக அவங்க சொல்லிக்கிறாங்க என்னன்னா, ஃபீ சபீலில்லாஹ் என்ற அந்த சொற்பிரயோகமே உணர்த்துகின்ற ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்றது. அப்ப அதுல நாடப்படுகின்ற விஷயம் இஸ்லாத்தை வளர்த்தல், பாதுகாத்தல் என்று சொல்ற விஷயம். இஸ்லாத்தை பரப்புதல், பாதுகாத்தல் என்று சொல்ற விஷயம். அப்ப இஸ்லாத்தை பரப்போனும், வளர்க்கோனும், பாதுகாக்கோனும். இந்த நோக்கத்துக்காக என்ன வகையான வேலை திட்டங்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமோ அந்த அனைத்து வகையான வேலை திட்டங்களுக்கும் இந்த பங்கை பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அதுல மிக முக்கியமான விஷயம் தாவா தான். உண்மையிலே நாங்க இன்னொரு பாசையில் அதை சொன்னா, தாவாவுக்கு இந்த பங்கு பயன்படுத்தப்பட முடியும். அந்த வகையில அதுல பல வகையான அந்த வேலை திட்டங்கள் உதாரணமாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றன. நிறைய இமாம்களுடைய ஃபத்வாக்கள் அதுல நாங்க பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு இந்த ஊடகத்துறை, மீடியா என்று சொல்றது தாவாவுக்கான மிக முக்கியமான வழிகள் உண்டு. அப்ப அப்படியான நிறுவனங்கள் உருவாக்குறது, அது சம்பந்தமான ஆட்களை ட்ரெயின் பண்றது, அப்படியான ஆட்களை நாங்க உருவாக்குறது என்று சொல்ற இந்த விஷயத்துக்கு இந்த ஜக்காத்தினுடைய பங்கு பயன்படுத்தப்பட முடியும். அதே மாதிரி அரசியல் வேலை திட்டம் ஒன்று இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற வகையில முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கு இந்த பங்கு பயன்படுத்தப்பட முடியும். கல்வி வேலை திட்டங்கள், தாயிகள் உருவாக்குதல் என்று சொல்றது போன்ற இது போன்ற எத்தனையோ வேலை திட்டங்களுக்கு இந்த ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்ற இந்த பங்கு பயன்படுத்தப்பட முடியும் என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அப்ப பாருங்க என்னண்டா, இந்த ஜக்காத் என்று சொல்ற அது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்றதுல வறுமை என்ற காரணம் 4 கேட்டகரிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கேட்டகரிஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சில காமனான இஷ்யூஸ், அவற்றுக்கு இந்த ஜக்காத் பயன்படுத்தப்படுதல் என்று சொல்றதுதான் இங்க முக்கியமாக வலியுறுத்தப்பட்டதை நாங்க காண்றோம். அடுத்து இதுல ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்படணும் என்று சொல்ற நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். என்னன்னா, ஜக்காத் அடிப்படையில தனி மனிதர்கள் அவங்க விரும்பி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப கொடுக்கின்ற ஒரு கடமை ஒன்று அல்ல. அது ஒரு அதிகாரபூர்வமாக பெற்றுக்கொள்ளப்பட்டு அது முறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு யாரு பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றது சரியாக இனங்காணப்பட்டு விநியோகிக்கப்பட வேண்டிய ஒரு கடமை. அந்த வகையில
ஒரு அரசாங்கம் தான் உண்மையிலே அந்த பணியை செய்யும். அப்படி இல்லைண்டா அதற்கு என்று ஒரு நிறுவன வடிவம் கொண்டு வந்து அவர்கள் தான் அந்த பணியை செய்யும். உண்மையிலே ஒரு அரசாங்கம் இந்த வேலையை செய்தல் என்று சொல்றதுல இன்றைக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த மாடல் மலேசியா. மலேசியாவில் இந்த விஷயம் அரசாங்கத்தினுடைய ஒரு வேலை திட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு 20 வருஷங்களுக்கு முந்தி 25 வருஷங்களுக்கு முந்தி மகாதீர் முகமது பிரைம் மினிஸ்டரா இருக்கிற நேரத்தில் அவர் கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட், மிக சக்சஸ் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இன்றைக்கும் கூட மலேசியாவில் மிகச்சிறந்த முறையில் அந்த வேலை திட்டம் நடக்கிறது. எந்த அளவுக்குண்டா ஒவ்வொரு விஷயத்தை செய்வதற்கும் அவங்க அதற்கென்று ஊழியர்கள் நியமிச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆளும் அவங்க உண்மையிலே அவங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. நான் சொத்து வச்சிருக்கிறேன்டா, நான் என்கிட்ட வசதி இருக்கிறேன், நான் எதுவும் செய்ய தேவையில்லை. அதற்கு என்று ஆக்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க, வருவாங்க, என்ற சொத்துக்களை எல்லாத்தையுமே அவங்க அதோட அந்த அந்த வேல்யூவை அவங்க கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு எவ்வளவு சொத்து இருக்கிறது, அந்த வகையில் எவ்வளவு எனக்கு ஜகாத் கடமையாகும் என்று சொல்ற விஷயத்தை கடைசியாக அந்த டெக்ஸ்ட் கணிப்பிடுற மாதிரி வந்து தெளிவாக எல்லாம் செஞ்சு கையில தந்துட்டு போவாங்க, நீங்க இவ்வளவு ஜகாத் தரணும்னு சொல்லி. அப்படி மிக ப்ரொஃபஷனலாக அந்த விஷயம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது மலேசியாவில். அப்ப உண்மையிலே மலேசியாவில் மகாதீர் முகமது அந்த விஷயத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவரு மலேசியாவில் உள்ள முழு மக்களுக்குமாக தான் அந்த ப்ராஜெக்டை முன் வச்சார். முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, முழு மக்களுக்குமாக அந்த ப்ராஜெக்டை முன் வச்சார். முன் வச்ச நேரத்தில் அதுல சிறுபான்மையாக இருக்கின்ற இந்துக்கள், அதே மாதிரி அந்த பௌத்தர்கள், சீனர்கள் அங்க இருக்கிறார்கள். அப்ப அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் அதுக்கான எதிர்ப்புகள் வந்து, எப்படி ஒரு ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு வேல்யூவை நீங்க எப்படி எல்லாருக்கும் வந்து கம்பல்சரி ஆக்குற என்று சொல்ற ஒரு பிரச்சனை வந்தோடனே அப்ப அவர் சொன்னாரு, ஓகே இது எல்லாருக்கும் ஓப்பன், நீங்க எல்லாரும் வேணுமெண்டா இதுல ஜாயிண்ட் ஆகலாம், ஆனால் இது முஸ்லீம்களுக்கு கம்பல்சரி, நீங்க எல்லாரும் விரும்பினா சேரலாம், உங்களுக்கு யாருக்கும் இதை நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று சொல்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்ப இன்றைக்கும் அந்த உண்மையிலே ஒரு சக்சஸ் ஆன ஒரு வேலை திட்டமா அங்க நடக்கிறது. அப்ப இது நிறுவன வடிவத்துல நடக்கணும், அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஜக்காத்தை நிறுவனத்துக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்றது தான் இங்க வலியுறுத்தப்படுற ஆக முக்கியமான விஷயம். ஒரு அரசாங்கம் செய்யலண்டா நிறுவனம் ஒன்று, ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று அரசாங்க அனுசரணையோட, இப்ப குவைட்ல பைத்துல் ஜக்காத்தினூடாக நடக்கிற அரசு அனுசரணையோட ஒரு தனி நிறுவனம் அந்த விஷயத்தை செய்கிறது. இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் நடைபெற முடியும். இலங்கையில ஊருக்கு ஒரு ஜக்காத் கமிட்டிகள் இருந்து அந்த வேலையை செய்கிறார்கள். இங்க இமாம்கள் பேசின இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறேன்டா, இப்போ ஒரு தனியால் எனக்கு ஜக்காத் கடமை என்று வச்சா, என்னுடைய ஜக்காத் பணத்தை வந்து 100% நான் அரசாங்கத்துக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ கொடுக்கணுமா? முழு ஜக்காத்தையும் கொடுக்கணுமா? நான் விரும்பி யாருக்கேனும் கொடுப்பதற்கு ஒரு பகுதியை வச்சுக்கொள்ள முடியுமா, முடியாது? அதுல ஆரம்ப கால இமாம்கள் இந்த விஷயத்தை பேசுற நேரத்தில் யாருமே அதை கூடாது என்று சொல்லல, முடியும் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பகுதி வச்சுக்கொள்ள முடியும். இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்தது அதுல எந்த அளவு என்று சொல்வதில்லை தான். ஹாஃப வச்சுக்கொள்ள இயலுமா, அல்லது ஒரு 5% 10% வச்சுக்கொள்ள இயலுமா, அல்லது எவ்வளவு வச்சுக்கொள்ள முடியும் என்று சொல்றதுல பெரும்பாலானாக்கள் சொன்னா மேக்சிமம் 3/1 வரையில வச்சுக்கொள்ளலாம். என்னுடைய ஜக்காத்துல வந்து நான் 3/2 அரசாங்கத்துக்கோ நிறுவனத்துக்கோ கொடுப்பது பொருத்தமானது, 3/1 வரையில நான் விரும்பினவர்களுக்கு கொடுப்பதற்கு வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்வார்கள். இது இதுல சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜக்காத் அதாவது யாருக்கு, இப்ப நான் தனிப்பட்ட விதத்துல கொடுக்கிற நேரத்துல தான் குறிப்பாக இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னண்டா, இப்ப யாருக்கு நான் ஜக்காத்தை கொடுக்கலும் என்று சொல்ற நேரத்தில் இமாம்கள் சொன்னார்கள் என்றால், இப்ப நான் யாருக்கு செலவழிக்கிறது கடமை, நான் யாருக்கு ஒரு ஆளை பொறுத்த வரையில அவர் யார் யாருக்கெல்லாம் செலவழிக்கிறது கடமை, அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறதுக்கு இயலாது. என்னுடைய ஜக்காத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இயலாது. இப்ப இமாம்களுடைய பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னண்டா, ஒரு ஆணை பொறுத்த வரையில அவன் யாருக்கெல்லாம் செலவழிக்கணும், அல் உசூல் வல் ஃபுரூ என்று சொல்வார். பெற்றோருக்கு செலவழிக்கணும், பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும், மனைவிக்கு செலவழிக்கணும். இந்த 3 தரப்பினரும் தான் மிக கட்டாயமாக ஒரு ஆண் செலவழிக்கிறதுக்கு உரியவர்கள். அப்ப அந்த வகையில இவர்களுக்கு என்னுடைய ஜக்காத்திலிருந்து நான் கொடுக்கலுமா, கொடுக்கலாம். ஏனென்றால் நான் அவர்களுக்கு செலவழிக்கிறது கடமையானது.
இவர்கள் தவிர்ந்தவர்கள் நான் செலவழிப்பதற்கு கடமையானவர்கள் அல்ல. அந்த வகையில என்னுடைய சகோதரர்களாக இருக்கலாம், என்னுடைய ஏனைய உறவுகளாக இருக்கலாம், அவங்களுக்கு என்னுடைய ஜக்காத்ல இருந்து கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்க முடியும் என்று சொல்றது இமாம்களுடைய அபிப்பிராயம். இது அந்த நாங்க எப்படி அந்த கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ற நேரத்தில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொன்று, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்தில், விநியோகிக்கின்ற நேரத்தில் நாங்க சொன்னோம் ஜக்காத் 8 பிரிவினருக்கு அல்லது 8 வகை இஷ்யூஸுக்கு வகைப்படுத்தப்பட்டது. இப்போ ஒரு வருஷத்துல சேகரிக்கின்ற ஜக்காத்தை இந்த 8 பகுதிக்கும் சரியாக பிரிச்சு கொடுக்கணுமா? கட்டாயமாக ஒவ்வொரு வருஷமும் 8 வகைக்கும் கட்டாயம் ஜக்காத் கொடுக்கப்படணுமா? ஷாஃபி மதுஹப்ல சொல்லுவார்கள் என்றால் அதுதான் சிறப்பானது. நாங்க ஒவ்வொரு வருஷமும் 8 வகையினரையும் அடையாளம் கண்டு அவங்களுக்கு கொடுப்பதுதான் சிறப்பானது. ஆனா அவங்களும் சொல்லல என்னண்டா அது சிறப்பானது என்று தான் சொன்னாங்க, கட்டாயமானது என்று சொன்னா அப்படி சொல்லல. ஏனைய இமாம்கள் சொல்வார்கள் என்னண்டா நாங்க 8 தரப்பினருக்கும் கட்டாயம் கொடுக்கணும் என்று சொல்ற ஒரு வரையறை உண்டு, அப்படி ஒரு விதி ஒன்று கிடையாது. என்ன நாங்க செய்யலாம்? அந்த வருஷத்துல எந்த தேவை குரூஷுவலாக இருக்கிறதோ, எதுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கணுமோ அதன் அடிப்படையில் நாங்க தீர்மானிக்க முடியும். அப்ப அது டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன். அப்ப அந்த சூழல்ல எது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அதை நாங்க முன்னுரிமைப்படுத்தி கொடுக்க முடியும். அந்த வகையில ஏதேனும் ஒரு தரப்புக்கு மட்டுமே ஒரு வருஷத்தினுடைய முழு ஜக்காத்தையும் கொடுக்கவும் முடியும். ஒரு ஆளுக்கல்ல, ஒரு தரப்புக்கு. அதாவது இப்ப ஃபுகரா என்று சொல்றாக்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்கிறதாக இருந்தா கொடுக்க முடியும், அல்லது மிஸ்கீன் என்று சொல்றாக்களுக்கு மட்டும் கொடுக்கிறதாக இருந்தாலும் கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்கள். அது இமாம்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது உண்மையில நான் இதை சொல்றதுக்கு காரணம் இஸ்லாத்தினுடைய அந்த ப்ரோட்னஸ் எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது என்று சொல்றதை நாங்க விளங்கிக் கொள்றது. ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கிற நவீன காலத்துல நிறைய வாத பிரதிவாதங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை தான் ஜக்காத்தை நன் முஸ்லிமுக்கு கொடுக்கணுமா? முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்களா அந்த கேட்டகரியில வருவாங்களா? என்னடா குர்ஆன் இன்னம ஸதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் அப்படிதான் சொல்லிட்டு போனது. இப்ப ஃபுகரா மசாகின் என்று சொல்றது காமன் வேர்ட். அப்ப இதை நாங்க எல்லாருக்கும் அதை பயன்படுத்தலாமா என்று சொல்றது. அந்த கருத்துல நின்றுதான் மகாதீர் முகமது அப்படி ஒரு ஐடியாவுக்கு வந்தார். இப்ப இது சம்பந்தமாக உண்மையிலே நாங்க இமாம்கள் எப்படி அதை பேசி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்தா, இமாம்கள்ல ஜும்ஹூர், அதாவது பெரும்பாலான இமாம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த ஜக்காத் பெறுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து அதுதான். ஆனா சில இமாம்களுடைய அபிப்பிராயம், இப்ப குறிப்பாக பல தாபீன்கள், இமாம் இக்ரிமா, இப்னு சுப்ருமா, அதே போல இமாம் ஜுஹ்ரி, ஜாபிர் இப்னு ஸைத் போன்ற முக்கியமான தாபீன்கள், இவங்களுடைய நிலைப்பாடு இவங்க சொல்லுவாங்க என்னென்றால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத் பெறுவதற்கான தகுதி இருக்கிறது. அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அவர் பாதையோரத்துல யாராலும் கவனிக்கப்படாம பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த ஒரு யூதரை அவதானிச்சு அவரை போய் பார்த்து நீங்க யாரு எவர் என்று விசாரிச்சு அவருக்கு ஜக்காத்துல இருந்து கொடுக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்கப்பட முடியும் என்று சொல்கின்ற கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அபூ ஹனீஃபாவினுடைய ஹனஃபி மதுஹப்ல இருக்கின்ற ஒரு முக்கியமான அறிஞர் இமாம் ஜுஃபர், அவரும் இதே நிலைப்பாட்டை பேசுவார். இங்க சில தப்சீர் ஆசிரியர்கள் குர்ஆன்ல இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் என்று ஒரே கேட்டகரியை 2 சொற்களால சொல்லியிருக்கிறார். நாங்க ரெண்டுக்கும் வசதி இல்லாதவர்கள், ஏழைகள் தான் சொல்லுவோம். ஃபுகரா அவங்களும் ஏழைகள், மிஸ்கீன் அவங்களும் ஏழைகள். இப்படி ஒரே விஷயத்தை 2 தடவை என்னத்துக்கு சொல்லணும்? அப்ப 7 பிரிவினருக்கான 8 அல்லையா என்று சொல்ற ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு சில தப்சீர் ஆசிரியர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். என்னண்டா மிஸ்கீன் என்ற சொல் முஸ்லீம்களை குறிக்காது. அது ஒரு நாட்டுக்கு கீழால வாழுகின்ற
அஹ்லு திம்மா, அந்த நாட்டினுடைய பராமரிப்பில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத ஏனைய சமூகங்களை குறிக்கும் என்று சொல்லி சில தஃப்சீர் ஆசிரியர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். அப்ப இது போன்ற இந்த விளக்கங்கள் இருந்து நாங்க விளங்கிக் கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு பெறுவதற்கு இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளால ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. முழுக்க அது டோட்டலாக அந்த கேட் க்ளோஸ் பண்ணப்படல. இப்ப ஜும்ஹூர் நான் சொன்னேன் அவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவங்களும் கூட சில இடங்கள்ல அதை ஒத்துக்கொண்டார்கள். இப்ப ஆமிலூன் என்ற இடம், அதாவது ஜக்காத் சேகரித்து விநியோகிக்கின்ற வேலையை செய்கின்றவர்கள், அந்த பணியில முஸ்லிம் அல்லாதவர்கள் தொழில் செய்யலுமா? செய்யலாம். இப்ப அக்கவுண்ட்ஸ் வேலை செய்யறதுக்கோ அல்லது அந்த கல்குலேஷன் வேலை செய்யறதுக்கோ இது எல்லாம் ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் தானே. அந்த வேலைகள் செய்வதற்கு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நியமிக்கப்படலாமா? நியமிக்கப்பட முடியும். அப்படி நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த பங்கிலிருந்து தான் சேலரி பே பண்ணப்படும். அப்ப அங்க ஜக்காத்திலிருந்து தான் அவர்களுக்கு கொடுக்கிறது. அது அனுமதிக்கப்படுகிறதாண்டு அனுமதிக்கப்படுகிறது சொன்னார்கள். அதே மாதிரி முஅல்லஃபத்து குலூபுஹும் நாங்க சொன்னோம். முஅல்லஃபத்து குலூபுஹும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தை வெல்வதற்காக அல்லது அவர்களுடைய தீங்க மினிமைஸ் பண்றதற்காக வேண்டி அவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பகுதி கொடுக்கலாமாண்டு அது எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள், கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஷாஃபி மதுஹப்ல மட்டும் தான் முஅல்லஃபத்து குலூபுஹும்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாத என்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஆனா ஏனைய எல்லா மதுஹப்களும் கொடுக்கப்பட முடியும் என்று சொல்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்ப இங்க நான் சொன்னது இந்த தாபீன்களுடைய நிலைப்பாடு ஃபகீர் என்ற அடிப்படையிலும் கூட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வசதி இல்லாத காரணமாக ஜகாத் கொடுக்கப்பட முடியுமாண்டா கொடுக்கப்பட முடியும் என்று சொல்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப இது நான் சொல்றேன் என்றால், இப்ப நாங்க இலங்கை போன்ற முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற ஒரு நாட்டை பொறுத்தவரையில நாங்க புரோடாக சிந்திக்கிறதற்கான ஒரு சின்ன ஒரு கேட் ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் அந்த அளவுக்கு விசாலமானது என்று சொல்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டித்தான் அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொன்னேன். பெரும்பாலும் இது சம்பந்தமாக உள்ள மேஜர் விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்றேன். இந்த ஃபகீர் மிஸ்கீன் என்று சொல்றதை இமாம்கள் அதை எப்படி வேறுபடுத்தினார்கள் என்று சொல்லி அது சம்பந்தமாக உண்மையிலே விரிவான கருத்து வேற்றுமைகள் இமாம்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. ஆனாலும் நவீன காலத்துல பலரும் மிக பொருத்தமாக கண்டது எதனை என்று சொன்னா, ஃபகீர் என்று சொல்றது எதை குறிக்கும் என்று சொன்னால், அடிப்படை வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அவருக்கு போதுமான வருமானம் இல்லாதவர், அவருக்கு சாப்பிடுறதற்கோ உடுக்கிறதற்கோ குடியிருப்பதற்கோ அவருடைய படிப்பு செலவோ மருத்துவ செலவோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதற்கு போதுமான வசதி இல்லாதவர், அவங்க ஃபகீர். மிஸ்கீன் என்று சொல்றது யாரு? அவங்க அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு போதுமானவை அவங்களுக்கு இருக்கின்றன. ஆனா ஒரு சமூகத்துல அவங்களோட சமூக அந்தஸ்துக்கு உரிய வகையில கௌரவமான ஒரு லைஃபை கொண்டு போறதுக்கு அவங்களால இயலாமல் இருக்கின்றது என்று சொல்லி இருந்தா அவங்க மிஸ்கீன் என்று சொல்ற கேட்டகரியில் அடங்குவார்கள். இப்ப உதாரணமாக இப்ப ஒருத்தர் அவங்களுக்கு சாப்பிடுறது குடிக்க வீடு அதுகள் எந்த பிரச்சனையும் இல்லை. சாதாரணமாக கல்வியை மருத்துவத்தையும் அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிள்ளைகளுடைய சில விசேட திறமைகளின் அடிப்படையில ஒரு விசேடமான கல்வியை கொடுக்கிறதற்கு அவர்கிட்ட வழியொன்று இல்லை. அப்ப அவரு என்ன செய்யலாம்? அவரு இந்த மிஸ்கீன் என்ற கேட்டகரியில அவருக்கு ஜக்காத்திலிருந்து உதவி செய்யப்பட முடியும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார். அப்ப இந்த வகையில நாங்க உண்மையிலே அந்த ஃபகீரையும் மிஸ்கீனையும் வேறுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்றத சொல்ல முடியும். இப்படி இந்த 8 இந்த வகையினரை பொறுத்தவரையிலையும் நவீன காலத்துல பல வித்தியாசமான விளக்கங்கள் அவற்றுக்கு இமாம்களால் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ரெகாப் அடிமை, உண்மையில இப்ப பிராக்டிகலா அடிமை என்று சொல்ற ஒரு சிஸ்டம் இப்ப இல்லை. அப்ப அந்த வகையில ஆரம்ப கால இமாம்களே அந்த அடிமை என்ற கேட்டகரிக்குள்ளால கைதிகள் என்று சொல்ற விவகாரத்தையும் உள்ளடக்க முடியும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றா நவீன காலத்துல பலரும் அந்த ஃபத்துவாவை தன் முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஏனென்றா இன்றைக்கு இருக்கிற கைதிகள் என்ற இஷ்யூ இன்றைக்கு ஒரு பிரதானமான இஷ்யூ, எல்லா நாடுகளிலும் இந்த இஷ்யூ இருக்கிறது. அப்ப அநியாயமான முறையில அரசியல் காரணங்களுக்காக
நியாயமே இல்லாமல் பலர் வந்து சிறைகள் இருக்கின்ற நிலைமைகள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்காக வழக்கு பேச வேண்டிய நிலைமை இருக்கிற, அது சம்பந்தமான நிறைய ப்ரொபகண்டா செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிற, அதே போல அவங்கள விடுதலை செய்யப்படுறதுக்கு சில சமயங்கள்ல காசு பே பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிற. இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நாங்க என்ன செய்யற என்று சொல்ற நேரத்துல அதற்கு இந்த ஜக்காத் பயன்படுத்தப்பட முடியும் என்று சொல்றது நவீன காலத்துல பலரும் சொல்லியிருக்கின்ற ஃபத்வா. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே இந்த ஜக்காத் என்ற விஷயத்துக்குள்ளால இருக்கிறது. நாங்க உண்மையிலே இதை வெறுமனே ஒரு அறிவாக மட்டும் பெற்றுட்டு போகாம அதை தாண்டி இங்க இப்ப நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் சேகரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கிறது. சேகரிக்குமே நாங்க ஏன் எதிர்காலத்துல நாங்க ஜக்காத்தை சேகரிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்துக்கு வரப்படாது. அது சம்பந்தமான இங்குள்ள நாட்டோட சட்ட ஏற்பாடுகளை பத்தி எனக்கு தெரியாது. அது நாங்க ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் நாங்க இலங்கை சமூகமாக இங்க முன்னெடுக்கின்ற ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் ஒன்றாக அது இருக்கும். அது பற்றி நாங்க யோசிக்கலாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ்.